சுமார் 53 ஆண்டுகளுக்கு முன்பு சோவியத் ஒன்றியத்தால் ஏவப்பட்ட காஸ்மோஸ் 482 என்ற விண்கலம் அடுத்த வாரம் நம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து எங்கு வேண்டுமானாலும் விழும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். காஸ்மோஸ் 482 என்பது சோவியத் ஒன்றியம் வீனஸ் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தோல்வியடைந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும். இது மார்ச் 31, 1972 அன்று புரோட்டான் கே ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. ஆனால் பூமியின் சுற்றுப்பாதையை தாண்டி வீனஸ் கிரகத்தை நோக்கி செல்ல தேவையான உந்துதலை இந்த விண்கலத்தால் பெற முடியவில்லை. இதனால் அது பூமியின் சுற்றுப்பாதையிலேயே சிக்கிக்கொண்டது. காஸ்மோஸ் 482 விண்கலம் கடந்த 53 ஆண்டுகளாக பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி வந்த நிலையில் தற்போது போதுமான வேகத்தை இழந்து நம் பூமியின் புவியீர்ப்பு விசைக்குள் வந்துவிட்டது. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி மே 10 நம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் இந்த விண்கலம் நுழையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பூமியை அப்படியே அடையக்கூடும் என்று டச் செயற்கைக்கோள் கண்காணிப்பாளர் மார்க்கோ லாங்ப்ரூக் கூறியுள்ளார். அவ்வாறு விண்கலம் பூமியின் மீது மோதினால் அதன் தாக்கம் விண்கலின் அபாயம் போல் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஒரு சில விஞ்ஞானிகள் இது விழக்கூடிய ஒரு சில இடங்களை கணித்துள்ளார்கள். நியூயார்க், லண்டன், பாரிஸ், டோக்கியோ, பெய்ஜிங், சிட்னி, சாண்டியாகோ, ஜோஹன்பர்க் போன்ற இடங்களில் இந்த விண்கலம் விழும் வாய்ப்பு அதிகம் என்று கூறியுள்ளார்கள்.